ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் சேனல்ஸில் அவரை பற்றி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காகவே ஒரு புக்கை படித்து அவருடைய கம்ப்ளீட் டீச்சிங்ஸ் தான் அப்படின்னு கன்க்ளூஷனே கொடுக்குறாங்க. ஓஷோவோட மைண்டுக்குள்ளே போய் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற அளவுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்டிவாக இந்தியாவில் இந்த மாதிரி டீச்சிங்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்லை இவர் ஏதாவது புதுசாக சொல்கிறாரா அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். அவர் பர்சனலி ஓஷோ வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னே சொல்கிறார். அவர் வந்து ஜிது கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. ஓஷோ இவங்க எல்லாருமே நமக்குள்ள ஒரு ரெவல்யூஷன் வரணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி தான் அவங்களுடைய டீச்சிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற இந்த வீடியோஸ் எதுலையுமே வந்து ஒரு சென்சேஷனலிசம் இருக்காது. ஒரு பயங்கரமான தம்ப்நெயில், ஒரு பயங்கரமான டைட்டில், இது எதுவுமே இல்லாமல் ஓஷோ பற்றி ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் நம்ம தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து முக்கியமாக அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் சேனல்ஸில் அவரை பற்றி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காகவே ஒரு புக்கை படித்து அவருடைய கம்ப்ளீட் டீச்சிங்ஸ் தான் அப்படின்னு கன்க்ளூஷனே கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓஷோ ஆஸ் அ பர்சன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், இல்லை அவருடைய டீச்சிங்ஸ் என்னென்னு தெரியணும்னா இந்த வீடியோஸ் அண்ட் இந்த சேனல்ஸை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ரைட்டர் ஜெயமோகன் இவர் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூரில் லைவ் ஆடியன்ஸ்க்கு ஒரு லெக்சர் கொடுத்துருக்காரு அபவுட் ஓஷோ. இந்த லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் 2 பார்ட்டாக இருக்குது. ஒரு பார்ட் வந்து அரௌண்ட் 2 hours இருக்குது, அண்ட் இன்னொரு பார்ட் 2 hours 15 minutes இருக்குது. இதில் நாங்கள் பார்த்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த லாங்குவேஜஸில் அபவுட் ஓஷோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ரிஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும், இல்லை அவரோட இருந்தவங்களுடைய ஒரு சின்ன இன்டர்வியூவாக இருக்கும். பட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் ஓஷோவோட மைண்டுக்குள்ளே போய் அவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற அளவுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்டிவாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ரொம்ப எலாபரேட்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு 2 வீடியோஸ். இந்த வீடியோட ஹைலைட்டாக, அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓஷோவோட டீச்சிங்ஸ் வந்து பாப்புலர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்தியாவில் இந்த மாதிரி டீச்சிங்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்லை இவர் ஏதாவது புதுசாக சொல்கிறாரா அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் இவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன, ஏன் இவர் சொல்கிறது வந்து ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்றத பற்றி இவர் ரொம்ப டீட்டெயில்டாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெயமோகன் வந்து அவர் பர்சனலி ஓஷோவை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னே சொல்கிறார். அவர் வந்து அத்வைத்தம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட். ஆனாலும் ஓஷோவோட ஐடியாஸ் அண்ட் அவருடைய ஃபிலாசபிஸ் வந்து, அவருடைய மெசேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட், அந்த மெசேஜ் வந்து இருக்கணும் சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்பெஷலி இன் 60s and 70s தான் வந்து வேர்ல்டு வைடாக நிறைய ரெவல்யூஷன் நடந்த ஒரு டைம். ஆக்டர்ஸ் கூட அவங்க பேருக்கு பின்னாடி புரட்சின்னு போட்டதா சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு டைமில் ரெவல்யூஷன் அப்படின்ற வேர்டே வந்து ரொம்ப ஒரு கேப்டிவேட்டிங் வேர்டாக இருந்தது. அண்ட் ஜிது கிருஷ்ணமூர்த்தி, ஜே.கே. ஓஷோ இவங்க எல்லாருமே நமக்குள்ள ஒரு ரெவல்யூஷன் வரணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணி தான் அவங்களுடைய டீச்சிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும், ஏன்னா ஒரு 4 hour வீடியோ. பட் இதில் சொன்ன அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களால் ஆர்டிக்கலில் நீங்கள் ஒரு ஓஷோவை பற்றி நிறைய வர புக்ஸில் படித்தா கூட இந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ ஓஷோ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். இது தமிழில் இருக்கிறதே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து அபவுட் ஓஷோ வந்து இல்லை. அடுத்தது சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ அப்படின்னு தமிழில் ஒரு சேனல் இருக்குது. இதில் வந்து ஃபிலாசபி, தியாலஜி இதை பற்றிலாம் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ப்ரொஃபஸர் முரளி அப்படின்றவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் எல்லா வீடியோஸையும் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதில் வந்து ஓஷோ பற்றியே ஸ்பெசிஃபிக்காக மல்டிபிள் வீடியோஸ் இருக்குது. ஓஷோட இம்பார்ட்டன்ட் டிஸ்கோர்ஸில் ஒன்று வந்து பதஞ்சலி யோக சூத்ராவை பற்றி அவருடைய கமெண்ட்ரி. ஸோ அந்த புக்கை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் டையிங், ஜென்னை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, டாவோயிசமை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, காடை பற்றி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டிருப்பார். இந்த வீடியோஸில் எதுலையுமே வந்து ஒரு சென்சேஷனலிசம் இருக்காது. ஒரு பயங்கரமான தம்ப்நெயில், ஒரு பயங்கரமான டைட்டில், இது எதுவுமே இல்லாமல் அந்த எல்லா வீடியோஸும் அவர் எப்படி போடுறாரோ அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோஸ்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரிலாம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓஷோ ஆஸ் அ பர்சன், அவருடைய ஃபிலாசபி என்னன்றது தெரியணும், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் லைஃப் என்னன்னு தெரியணும்னா நீங்கள் நம்ம ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ண மாதிரி
ரைட்டர் ஜெயமோகன் அவருடைய அந்த வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கான டீச்சிங் இவர் ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 வீடியோ தான் போட்டிருக்காரு. பட் இந்த 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 புக்கை பற்றி இல்லை இந்த டைட்டிலை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோ வந்து பார்க்கலாம். நாங்கள் மெயினாக இந்த 2 வீடியோஸ் இந்த சேனல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஓஷோவை பற்றி இன்டர்நெட்லாம் இன்டர்நெட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்கள பற்றி படித்து தெரிஞ்ச ஒரு ஜென்ரேஷன். ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ போடணுன்றதுக்காக ஓஷோ படிக்கல, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஓஷோ வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனவங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போது திடீர்னு ஓஷோவை படிச்சுட்டு எஸ்பெஷலி இந்த டாக்குமெண்ட்ரி வந்ததுக்கப்புறம் ஓஷோவை ஓவர் நைட்டில் படித்து வீடியோ போடுறத விட இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி இதோடைய லிங்க்ஸ்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு ஓஷோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோஸை வந்து பாருங்கள்.